மத்திய துறைமுக மற்றும் கப்பல் போக்குவரத்து நீர்வழித்துறை அமைச்சரான சர்பானந்தா சோனோவால் அவர்கள் தான் இப்போ ஒரே நாடு ஒரே துறைமுகம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இதோட இன்னும் ஒரு 2 இனிஷியேட்டிவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்தியாவுடைய கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்துறது, உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக இந்த ஒரே நாடு ஒரே துறைமுக முயற்சியானது தொடங்கியிருக்காங்க. ஸோ கடல்சார் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, அதாவது துறைமுகங்களை நவீனப்படுத்துறது, அதுக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, நெக்ஸ்ட் நவீனமயமாக்குறது, உலகளாவிய வர்த்தக தடத்தை வந்து மேம்படுத்துறது, அதை நிலைநிறுத்துறது, இது போன்ற காரணத்துக்காக தான் ஒரே நாடு ஒரே துறைமுக முயற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு. இதை சர்பானந்தா சோனோவால் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய துறைமுகங்களுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் இந்த முயற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வதேச இதை தொடங்கி வச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சர்வதேச ஏற்றுமதி தொடர்பாக உலக வங்கி வந்து ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ் செயல்திறன் குறியீடு. அதில் நம்ம இந்தியா வந்து 22வது இடத்துக்கு உயர்ந்து வந்திருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் இவர் என்ன லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா, குளோபல் துறைமுக கூட்டமைப்பை லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கடல்சார் எல்லையை விரிவுபடுத்துறது, உலகளாவிய வர்த்தக மீள்தன்மையை விரிவுபடுத்துறது, மேம்படுத்துறது, இது போன்ற காரணத்துக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, குளோபல் துறைமுக கூட்டமைப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மைத்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த மைத்ரி அப்படிங்கிற ஆப் எதுக்காகனா, வர்த்தக செயல்முறைகளை எளிமைப்படுத்துறது, அதை துரிதப்படுத்துறதுக்காக மைத்ரி ஆப். மைத்ரி அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, மாஸ்டர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ரெகுலேட்டரி இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது, அதாவது தமிழில் சர்வதேச வர்த்தக மற்றும் ஒழுங்குமுறை இடைமுகத்திற்கான முதன்மை பயன்பாடு அப்படிங்கிறது.